வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் பானிபூரி ஜீரா தண்ணி எப்படி செய்யலான்னு வீடியோ பார்க்கலாங்க. ஒரு பேனில் பானிபூரி பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயிலை ரொம்ப சூடு பண்ணாமல் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இந்த வத்தல் மாதிரி இருக்க பானிபூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு பானிபூரியை இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது பானிபூரி குண்டு குண்டாக நல்லா எழும்பி வருங்க. இந்த பானிபூரி வத்தல் நான் வீட்டில் செய்யலைங்க, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பானிபூரியை எப்படி வீட்டிலே செய்யலான்ற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பானிபூரியை வீட்டில் செய்ய டைம் இல்லை அப்படின்றவங்களுக்காக கடையிலையும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். பானிபூரி வத்தலை வாங்கிட்டு வந்து எண்ணெயில் பொரிக்க டைம் இல்லாதவங்களுக்கு பானிபூரியாகவே சூப்பர் மார்க்கெட்டில் விற்குதுங்க, அதையுமே வேணால் வாங்கிக்கலாம். ஆயிலை இந்த பானிபூரியில் நல்லா தெளித்து விட்டுட்டே இருக்கணும். ஒரே மாதிரி கரெக்டாக எழும்பி வரும். நல்லா ஆயிலை தெளித்து விட்டுட்டே இருக்கணுங்க. எல்லா பானிபூரிலையும் படுற மாதிரி ஆயிலை தெளிச்சிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக எழும்பி வருது பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. எல்லா பானிபூரியும் வறுத்து எடுத்துட்டேங்க. அடுத்தது ஜீரா தண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நல்லா மெசியாக அரைச்சிக்கலாம். இந்த விழுதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்க விழுதை மறுபடியும் தண்ணி சேர்த்து அரைச்சி மறுபடியும் வடிகட்டிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 300 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ அந்த பிராண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஜல்ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காம ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவும் கிடைக்கிது ஜீரகத்தூள், அதை வாங்கிக்கும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பச்சை மாங்காவாக ஒரு துண்டு அரைக்கும் போதே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஜீரா தண்ணி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்துருக்கேன். இது மசிச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கையிலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசித்த பிறகு ஞாபகமாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க, இல்லை கை விரல் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பொரிச்சு வச்ச பானிபூரி, உருளைக்கிழங்கு, ஜீரா தண்ணி எல்லாமே ரெடிங்க. அடுத்தது கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன். பானிபூரியை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம். சவுண்டு எப்படி வருது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
இதில் எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதே போல் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஜீரா பானி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பானிபூரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.